Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. தம்பி நீங்கள் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க, 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க, அப்பாவோட ஆசைப்படுறது எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கஷ்டம் ஜெயிக்கிறது அவங்க இப்படின்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. நான் களத்தில் இறங்கி போனால் நான் என் மைண்டில் வச்சது வந்து வெற்றியோ தோல்வியோ 20,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. எனக்கு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எனக்கு தெரியும், பட் இந்த தான் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 3 மணிக்கு ஹோட்டலுக்கு வெளியே ஒரே சவுண்டு, ஜெயிச்சிட்டோன்னு நான் ஓகே வின் பண்ணிட்டோம். வின்னோ லாஸோ நான் பார்த்துக்க ரெடியாக இருந்தேன். பட் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்கள எப்படி சமாதானப்படுத்தணும் தான் எனக்கு மைண்டு போச்சு. நான் கண்ணீர் விட்டேன்னு இப்போ சொன்னாங்க எலெக்ஷன் நேரத்துக்கு நான் அழுதுட்டேன் அப்படின்னா நான் என்னைக்கு ஆனால் எப்பயுமே அழுக மாட்டேன். நான் அழுதேன்னா கேப்டன் திட்டுனா அழுவேன். அப்பா இல்லாத நேரத்தில் அவர் வாங்கினது நான் ஏறி பிரச்சாரம் செய்யணும் வந்து உண்மையிலே எப்படி சொல்ற கூஸ் பம்ஸாக இருந்தாலும் ஒரு மன கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலுமே அது காலத்தின் கட்டாயம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல மக்கள் ஆர்த்தி எடுக்கிறது, வந்து எங்களை சந்திக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. டிஎம்கே வின் பண்றாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? இது அம்மாவுக்கு மட்டும் இல்லை, மொத்த கட்சிக்காரங்களுமே உடஞ்சி போயிருக்காங்க. சூழ்ச்சியின் வழியில் தான் எல்லாருமே இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சும்மா ஒவ்வொரு தேர்தலையும் பொட்டி வாங்கிட்டு ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. பொட்டி வாங்கியிருந்தா என் தம்பி 2012 சினிமாவுக்கு நடிக்க வந்தான், நீ 2024 எத்தனையோ படம் நாங்கள் பண்ணியிருக்கலாமே. கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன் இந்த மாதிரி சொல்லி எங்கள் வாக்கு வங்கிகளை குறைச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது சரி இந்த வாட்டி தம்பி ஜெயிச்சிருவாரு, பெரிய ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பியும் ஒரு சூழ்ச்சி நாங்கள் தேமுதிக சிக்கி ஒரு தோல்வியை சந்திக்கும் போது எல்லாருமே மனசு உடஞ்சிருக்கு. முதல் கேள்வினா இப்போ வந்த உடனே இங்கே ரூமில் ஒரு இன்டர்வியூ நினச்சோம். நாங்கள் என்ன நினச்சோம், நீங்கள் இந்த இடத்துல உட்காருவீங்க, இப்படி ஆப்போசிட் நீங்கள் உட்கார மாட்டீங்களா அப்பாவோட சீட்டில்? அப்பாவோட சீட்டில் உட்கார மாட்டேன்ட்டு இல்லை, அதுக்கு சீட்டுக்குன்ட்டு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. அந்த ரெஸ்பெக்ட் வந்து அப்பா இன்னைக்கு அம்மா இருக்காங்க, நான் உட்காரணும் அதுக்கு ஒரு காலம் வரப்போ அந்த சீட்டில் உட்காருவேன். என்றைக்குன்னு வந்து அந்த போஸ்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த போஸ்ட் வந்து எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இன்றைக்கி அம்மா இருக்காங்க, ஸோ அவங்க தான் அந்த சீட்டில் உட்காரணும். நான் வந்து இன்னைக்கு பின்னாடி தான் நிற்பேன். எல்லாருக்குமே அவங்க அப்பா ஹீரோ. ஸோ உங்களுடைய அப்பா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ? எங்கள் அப்பா எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஹீரோ தான். ஏன்னா நான் தான் சொன்ன மாதிரி ரியல்லையுமே நான் பிடிச்ச ஒரே ஹீரோ கடைசி வரையும் எங்கள் அப்பா தான். அப்படி இல்லாத இந்த எப்பயுமே லாஸ்ட் இயர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே போஸ்ட்டு எங்கள் அப்பாவோட இருப்பேன். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபாதர்ஸ் டே அப்போ அப்பாவோட எல்லாமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இது மாதிரி இதில் இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே எப்படி சொல்கிறதுனா ஒரு 10 இயர்ஸ் அப்பா வந்து இப்போ நேற்று கூட ஒரு 10 இயர்ஸ் அப்பா அந்த எங்களோட இல்லாத இந்த நேரத்தில் 10 இயர்ஸ் இல்லாத இன்ஆக்டிவாக இருந்த நேரத்தில் அவரை நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று கூட வீட்டில் ஒரு சின்ன ஒரு இது அவர் நாங்கள் இப்படி ஹாலில் உட்காந்துருப்போம், பக்கத்தில் ரூம் இருக்கும், அவர் உட்காந்த சேரில் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். போய்ட்டு அந்த ரூமில் யாருமே போக மாட்டாங்க, அம்மா மட்டும் தான் படுத்து. அந்த சேர் வந்து இப்படி ஷேக் ஆகும் சவுண்டு, அது இது நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் இப்படி. ஏன்னா அப்பா உட்காந்துருக்கும் போது சம்டைம்ஸ் கொஞ்சம் பேலன்ஸ்லாம் இப்படி வந்துட்டு டக்குன்னு ஓடி போய் பிடிச்சிரும் நாங்கள். ஸோ அந்த மாதிரி அந்த சவுண்டு மட்டும் எனக்கு சேர் சவுண்ட் டக்குன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சேரை நவுத்தி. அப்புறம் தான் அப்பா இல்லை அப்படின்னு இது. ஸோ இன்னும் அந்த சில விஷயங்களை எங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போது இருக்கிறோம், திடீர்னு அந்த ரூம்குள்ளே போனால் இல்லை அது ஒரு இன்னும் அந்த ப்ராப்பர் இதே வரல. அந்த எலெக்ஷன் வந்ததுனால போல்டாக இறங்கிட்டோம். அந்த பிரச்சாரம் செய்யும்போது அப்பா இறந்து 100 நாள் கூட ஆகலை. பிரச்சாரம் செய்ய எவ்வளோ மன கஷ்டம் எங்களுக்குள்ளே இருந்தாலும் அது எல்லாமே அது எனக்கு நான் கடைசி பிரெத் இருக்க வரைக்கும் எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணுவேன். அது எத்தனை வயசானாலும் சரி, நான் 80, 90, 100 ஏதோ ஒன்று, அது வரைக்கும் நான் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுவேன். இன்றைக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் அழுதுருவேன் எங்கள் அப்பாவை நினச்சி. அந்த ரூமில் போகும்போது நைட்டு படுக்கிறப்போ அழுக வந்துடும். நான் கண்ணீர் விட்டேன்னு இப்போ சொன்னாங்க எலெக்ஷன் நேரத்துக்கு கூட நான் அழுதுட்டேன் அப்படின்னா ஆனால் எப்பயுமே அழுக மாட்டேன். நான் ஏன்னா அழுதேன்னா இது வரைக்கும் நான் அழுதேன்னா அப்பாவுக்கு கேப்டன் திட்டுனா அழுதுருவேன். திட்டிருக்காரா? இதெல்லாம் இருக்கு, சும்மா மிரட்டு வரல நாக்கம், அது உடனே அழுக வந்துடும். ரொம்ப செல்லமா இருக்கிறதால சின்னதா அழுகும். இது வரைக்கும் என் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தான் நான் கண்ணீர் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என் கட்சிக்காரங்களுக்காக நான் கண்ணீர் விட்டுருக்கேன், தவிர வேற எதுக்குமே அழுக மாட்டேன், கலங்க மாட்டேன். இந்த கூட சொன்ன தோத்துறதுக்கு தம்பி அழுதுட்டாரு, அழுகலாம் இல்லை, நான் போல்டா தான் இருந்தேன். பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தான் இருந்தேன். இருந்தாலும் அப்பா இல்லாத நேரத்தில் உண்மையிலே கஷ்டம் அது இருக்கு. ரொம்ப அழுதுட்டேன். ஸோ அதனால இப்போ எவ்வளோ நான் எமோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பட் இப்போ அந்த மெடல் போடுறப்ப என்னை அறியாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி அப்பப்போ வந்துடுது.
பட் அது கண்டிப்பா அது கடைசி வரைக்கும் இருக்கும் அது. ஸோ கேப்டனோட கடைசி ஆசை என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, கடைசி ஆசையான்னு தெரியல. பிரபாவோட கல்யாணத்தை பார்த்திருக்கலாம் கேப்டன். அது ஒரு சின்ன வருத்தம். ஸோ அந்த வருத்தம் உங்களுக்கும் இருக்கா? அது ஏதோ நடக்கல, அமையல இன்னும். ஸோ அது என்னன்னு பார்க்கணும் அது. அது அப்போ இல்லாம உண்மையிலேயே வருத்தம் தான். இருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அது எப்போ நடக்குமோ அது அப்பதான் நடக்கணும். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணுங்க அடலாம் இல்ல. நான் பாத்து ஃப்ரீயா இருக்கேன். இப்ப இதுவே ஹாப்பி லைஃப். நான் ஹாப்பியா இருக்கேன். சிங்கிளா ஹாப்பியா இருக்கேன். நடக்கணும்னா நான் பண்ணிக்கிறேன். நான் வேணாம் பண்ண மாட்டேன், முரண்டெல்லாம் நான் பிடிக்கல. அமைஞ்சதுன்னா பண்ணிக்க போறோம். இருந்தாலும் அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்கும். இப்போதைக்கு நோ மிங்கிள் ஒன்லி சிங்கிள் ஜாலியா போயிட்டு. ஓகே ஓகே. இப்போ நீங்க வந்து விஜயகாந்த் சார் யூஸ் பண்ணிட்டு அந்த கேரவன்ல தான் நீங்க லைக் அந்த பிரச்சார வாகனத்துல போய் தான் நீங்க எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பண்ணீங்க. எப்படி இருந்துச்சு மக்களோட அந்த ஒரு அவங்க கொடுக்குற அந்த ஒரு அன்பு? இந்த முறை அப்பா இல்லாத நேரத்துல அவர் வாங்கினது நான் ஏறி பிரச்சாரம் செஞ்சது வந்து உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்ற கூஸ் பம்ஸா இருந்தாலும் ஒரு மன கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலுமே அது காலத்தின் கட்டாயம் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் படுத்தி இருக்கனால பண்ணேன். அந்த நேரத்தில் நீங்க சொன்ன மக்கள் ஆர்த்தி எடுக்கிறது, வந்து எங்களை சந்திக்கிறது எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த 4000 வாக்கு வித்தியாசத்துல வந்து எதிர்கட்சி டிஎம்கே வின் பண்றாங்க. உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? இது அம்மா மட்டும் இல்ல, மொத்த கட்சிக்காரங்களுமே உடஞ்சி போயிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்ட்டு. அது வந்து உண்மையிலே தோல்வி எடுத்திருந்தா, உண்மையிலே தோல்வினா எல்லாருமே தைரியமா இருந்திருப்பாங்க. ஏன்னா எவ்வளவு தோல்வியில சந்திச்சும் வெற்றிகள் நாங்க பார்த்துட்டும் தைரியமா இருந்தோம். இது இவ்வளோ பக்கத்துல வந்து ரொம்ப நம்மளுக்கு மிஸ் ஆகணும். எல்லாருமே அந்த ஒரு சூழ்ச்சியின் வழியில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய பேருக்கு என்னைய தெரியாது. எல்லாருமே சொல்லிடுவாங்க, விஜய் பிரபாகர், விஜயகாந்த் பையன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு ஈஸியா எல்லாரும் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பர்சனலா நான் ஃபேஸ் பண்றேன். என்னோட பிரச்சனைகள் என்ன, எங்க ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது எங்களுக்கு தான் தெரியும். சும்மா ஒவ்வொரு தேர்தலையும் பொட்டி வாங்கிட்டா ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. பொட்டி வாங்கிட்டு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுறாங்க. பொட்டி வாங்கியிருந்தா என் தம்பி 2012 சினிமாவுக்கு நடிக்க வந்தான். நீங்க 2024 எத்தனையோ படம் நாங்க பண்ணியிருக்கலாமே. இது வரைக்கும் 2 படம் தான் பண்ணியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க யூஸ் பண்ற கார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் நாங்க ஒரே வண்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்கள் பல விஷயத்த நான் சொல்லிட்டு ஒரே மாதிரி பொட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்களே, ஈஸியா மாத்திடுறான். கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன் இந்த மாதிரி சொல்லியே எங்க வாக்கு வங்கிகளை குறைச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது சரி இந்த வாட்டி தம்பி ஜெயிச்சிருவாரு, பெரிய ஒரு மாற்றம் வந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பியும் ஒரு சூழ்ச்சி நாங்கள் தேமுதிக சிக்கி ஒரு தோல்வியை சந்திக்கும் போது எல்லாருமே மனசு உடஞ்சிடுறோம். அப்பாவோட உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கும் போது அப்ப எப்பாச்சும் கூட இருக்கவங்களாம் சொல்லுவாங்களே, இப்ப நீங்க வரும்போது என்னங்க சார், என்ன கேப்டன் அடுத்து விஜய் பிரபாகரன் இறக்கிடலாமா, பையனை எப்ப எலெக்ஷன்ல இருக்கும்போது அப்பாவோட பதில் என்னவா இருக்கும் அந்த டைம்ல? முதல்ல பசங்க படிக்கட்டும் அதான் சொல்லுவேன். ஏன்னா அப்பாவுக்கு வந்து அப்பா வந்து படிக்காதனால அவங்களுக்கு வந்து எப்பயுமே பசங்க வந்து டிகிரி வாங்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்களை எந்த இதுவும் இல்லை, ஃபஸ்ட்டு படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கு, நல்ல மார்க் வாங்கல டிகிரி வாங்கணும் அப்பா சொல்கிறது. ஸோ அது அம்மாவும் எங்களுக்கு சின்ன வயசில் அதே இதில் தான் வளர்த்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் படித்து இது பண்ணோம். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது அப்பா வந்து ரொம்ப பெருசாக ஏற்றுக்க மாட்டேன். நாங்கள் சொல்லும் போதும் நெக்ஸ்ட் நம்ம தானே அப்படி காலர் தூக்கிட்டுலாம் விடும். எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாரு என்னன்னு. அப்படி சொன்னோடனே நாங்கள் பெரிய ஆள்லாம் என்ன சொன்னாலுமே நாங்கள் வாங்கிப்போம். ஆனால் எங்களுக்கு தெரியும் மனசில் நாங்கள் யாரு, எங்களோட அளவு என்ன, எப்படி வரும் அவங்க சொல்ற இடத்துக்கு வரும். ஆனால் அதுக்கான காலம் நேரத்துக்கு தான் வரும். சும்மா எந்த டைம்ல சின்ன கேப்டன்னா சரி வணக்கம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் எல்லாத்துக்குமே ஒரே பதில் சிரிச்சு வணக்கம். உங்களுக்கு நடிப்பு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையா? நடிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. டெய்லி லீவ்னா ஷூட்டிங் போயிடுவோம். அப்போ பிரசாத் லேப், ஏவிஎம் ஸ்டுடியோஸ் தான் ஷூட்டிங், முக்கால்வாசி படங்கள் இருக்கும். ஸ்கூல் முடிச்சோம் தான் ஷூட்டிங் போயிடுவோம். அப்பா ஃபைட் பண்ண நாங்கள் சைடில் நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். அந்த பெட் மேட்டெல்லாம் இருக்கும், அந்த சம்மர் சால்ட் அப்படின்னு. ஆமா, அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பார்த்து இருந்தது. லொகேஷன் செட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆசை யாராக இருந்தாலும் இருக்கும். அப்போ உங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கும், நிச்சயம் எங்களுக்கும் இருக்கும். ஆனா கேப்டன் இருந்த ஒரு ஹெல்த்தா இருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. எங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் இல்லை, எனக்கும் ஷம்முக்கும் சரி. எல்லாம் இருந்தும் கரெக்டான சப்போர்ட் இல்லைனாலும் கொஞ்சம் வெளியே வர முடியல. ஷம்மும் எவ்வளோ கஷ்டப்படும் வெளியே வர முடியல. ஏன்னா பாலிடிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஆளுங்கட்சி எதாவது இவங்க ப்ரொடக்ஷன் இது பல பிரச்சனைகளுக்கு நான் யாரையும் குறை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அப்பாவே சொல்லி ஒரு பேட்டியில ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்க, அதெல்லாம் உடைச்சிட்டு வரணும். நீங்க யாராக இருந்தாலும், நீங்க விஜயகாந்த் பையனா இருந்தாலும் நீங்க உழைச்சாதான் வரும்.
நாங்கள் யாருமே குறை சொல்ல விரும்பல, எவ்வளோ பேர் அப்பா ஹெல்ப் பண்ணி யாரும் எங்க கூட இல்லைன்னு நாங்கள் இல்லை. பட் இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எதிர்நீச்சல் போட்டு வந்து ஜெயிச்சா தானே ஒரு சக்ஸஸ் நம்மளுக்கு, அது ஹிஸ்ட்ரி சொல்ல. அந்த மாதிரி நடிக்க ஒரு ஆசை இருக்கிறப்போ நான் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் நடிக்க முடியல. இப்போ குறைஞ்சிட்டு வரப்போ நான் பல பேரை கேட்டேன், யாரும் ஹெல்ப் பண்ண அந்த டைமில் தயாராக இல்லை. சரி நம்ம அதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம மேலே திணிக்கும் போது நம்மளுக்கான ஓன் பிரச்சனை நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்பா சிக்கா இருக்கா, கட்சி இருக்கு, இப்போ எப்படி வரணும். ஸோ பார்ப்போம் இனி நெக்ஸ்ட் ஏதாச்சும். இப்போதான் முயற்சி பண்ணி இப்போ அந்த கான்சர்ட்லாம் பண்ணி 50 Cent கான்சர்ட் பண்ணி ஒன்றா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சரி நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வரும்போது ஃபியூச்சர்ல டெஃபினட்டா ஏதாச்சும் நடக்கும் நான் நம்புறேன். கண்டிப்பா நடிப்பேன். ஸோ இப்போ தம்பியை பத்தி பேசும்போது ரீசெண்டா வந்து எல்லாருமே நமக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லைன்னு ஃபீல் பண்ண வச்சது நீங்க ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ அவர் எவ்வளவு சந்தோஷமானாரு, என்ன ஒரு காரணம் இருந்தது திடீர்னு கார் ப்ரெசென்ட் பண்ணது? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அது ரொம்ப நாளா மைண்ட்ல ஒன்று இருந்தது, சர்ப்ரைஸா கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிறக்கிற பசங்களுக்கு தான் எல்லாமே புதுசா கிடைக்கும். அப்புறம் செகண்ட் பிறக்கிறவங்களுக்கு அண்ணன் ட்ரெஸ் போட்டுக்கோ, அந்த சைஸ் இதாயிரும், அந்த மாதிரியே வரும். ஸோ எப்பயுமே எனக்கு வந்து ஒன்றா இருக்கும்போது எனக்கு தான் பர்த்டே கார் வரும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நான் எனக்கு வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சிடும். ஸோ இப்போ ஷம்முக்கு தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். சும்மா அப்பா வண்டி இல்லை பிரபா போகிற வண்டியிலேயும் போகக்கூடாது. அவருக்கு தனி வண்டி இல்லையா? எப்பயுமே இருக்காது. எப்பயுமே அவனும் அது கேட்க மாட்டான். அது அப்பா அப்படிதான், எல்லாரும் ஒரே வண்டி தான். நான் கார் ஓட்டம், பெருசா கார் ஓட்ட மாட்டேன். ஸோ காலேஜ் சொல்லி நான் நல்லா எனக்கு பிடிக்க வண்டி எடுத்துட்டு நான் போயிடுவேன். அவன் டிரைவர் போட்டு இருக்கிற வண்டியில அவன் போயிடுவான். ஸோ அவன் பெருசா கார் ஓட்டுறான், அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அது இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், உனக்குன்னு உன் லைஃப்ல அவன் மைண்ட்ல இருக்கக்கூடாதுல்ல. இப்படிதான் இந்த அப்பா வண்டி, இந்த அண்ணாவோட யூஸ் பண்ற கார் நம்ம, உனக்கு இப்போ வந்து ஷம்மு கார் நான் யூஸ் பண்றேன் அப்படிதான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. அப்பா எங்களை அப்படி வளர்த்தது தான். சின்ன இது வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதெல்லாம் வரும். நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான், சண்டை வரும். அப்ப நான் சொல்றோன்னு நிறுத்திப்பான், ஸ்டாப்னா இதாயிரும். இது வரைக்கும் என்ன வாடா போடா அதெல்லாம் மாதிரிலாம் எதுவும் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லவே அப்பா வந்து இன்னும் என்னன்னா பிரபா அண்ணான்னு தான் சொல்லுவான். அந்த அப்பா அதை அப்படியே வளர்த்தது. நான் ஷம்முன்வேன், பிரபா அண்ணா, எதாவது பிரபா அண்ணாவை கேட்டுக்கோங்க, பிரபா அண்ணாவை கேட்டுக்கோங்க அப்படிதான் வரும். அந்த அப்பாவுக்கு வந்து என்ன, அப்பாவுக்கு வந்து அவரோட அண்ணன் வந்து ரொம்ப லவ். அவங்க அண்ணன் சீக்கிரமா இறந்துட்டார் ஒரு சின்ன, அதனால அந்த லவ் வந்து எங்க அண்ணன் தம்பிக்கிட்ட அந்த பாசம் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து அப்படியே ஆகும். ஸோ ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல அப்பாவோட பர்த்டே அப்போ ஆகஸ்ட் மாதம் இங்கே ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். ஸோ அப்போ வந்து அம்மா கூட எடுக்கும்போது கேட்ட கேள்வி, விஜய் சார் வந்து இப்போ ரீசெண்டாக அரசியல் அதுன்னு சொல்கிறாங்களா, நேரடியாக அவர் வரட்டும் பார்க்கலான்னு. ஸோ இப்போ அவர் கட்சி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்களும் விஜய் சாரும் சேரணும், இவங்க 2 பேர் சேரணும். ஏன்னா விஜயகாந்த் சாரோட அந்த மரணம் அப்போ அவரால் தாங்க முடியாத அந்த ஒரு ஏக்கம்லாம் இருந்துச்சு. நான் அன்னைக்கு அப்பாவோட இறந்த அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜயனை நான் பாக்குறேன் நேர்ல. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் அவர் என்கிட்டயே பேசுறாரு. அந்த ஒரு வார்த்தை தோல்ல கை வச்சுட்டு டேக் கேர் பிரதர் அப்படின்னு. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறது நேர்ல, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது. ஸோ நான் க்ளோஸ் எல்லாம் இல்லை. அப்பாவோட லைஃப்ல சந்திரசேகர் சார் க்ளோஸ். அப்பாவோட பழைய படத்தங்களை அப்பாவோட சின்ன கேரக்டர் விஜயனை நடிப்பாரு, செந்தூர பண்ணி அந்த லைஃப் எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களுக்கும் அவருக்கு பெரிய கனெக்ஷன்ல இருந்தது இல்லை. அதையா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அண்ணன். ஸோ கேப்டன் ரசிகர்களுக்கு மேலும் உற்சாகப்படுத்துற மாதிரி கோட் படத்துல கேப்டன் ஏஐல வராருன்ற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் கேள்விப்பட்டோம். அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது ஏதோ ஒரு 1 minute ஏதோ ஏஐல வராருன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கரெக்டான சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும்போது பிரச்சாரம் டைம், நான் அப்போ கேம்பெயின்ல இருந்தேன். பட் ஏதோ 1 minute மட்டும் இருக்கு அப்படின்னாங்க. அது சீக்வன்ஸ் எனக்கு கரெக்டா அது தெரியல. 40 தொகுதிகள் இருந்தாலும் எல்லாருடைய பார்வையும் விருதுநகர் பக்கம் தான் இருந்துச்சு. ஸோ என்ன ஆச்சு, கேப்டனோட மகன் என்ன ஆனாருன்ற மாதிரி ஒரு பயங்கரமான டஃப் காம்படிஷன் போச்சு. உங்களுக்கு அது எப்படி ஒரு ஆச்சரியமா இருந்ததா, இல்ல ஷாக்கிங்கா இருந்ததா, ஒரு வருத்தமா இருந்ததா? இல்லை, பிரச்சாரம் முதல்ல கேண்டிடேட்டை அறிவிச்ச உடனே எனக்கு வந்து அப்பெல்லாம் பெருசா எதுவும் தெரியல. அப்புறம் அறிவிச்சு நாங்கள் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சு அந்த கிராமத்துல இறங்கி பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்போ பல்வேறு சில பேர் வந்து, தம்பி நீங்க 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க, 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க, அப்பாவோட ஆசைப்படுங்க எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அந்த இடத்துல அவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்மளுக்கு பிளஸ் ஏதோ ஒன்று சொல்றாங்க, நம்ம ஆமா அப்படின்னா சரிண்ணா அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கஷ்டம் ஜெயிக்கிறது, அவங்க இப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும் என்ன, நான் களத்துல இறங்கி போனா நான் என் மைண்ட்ல வச்சது வந்து வெற்றியோ தோல்வியோ 20,000
வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ம். ஜெயிச்சா 20,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன், தோத்தா 20,000 வாக்கு வித்தியாசத்துல தோப்பேன். இதுதான் என் கால்குலேஷன் சரி, எனக்கு இருந்தது நான் இறங்கி போகும்போது. ம். ஆகும்போது நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து நாங்க போய் உட்கார்றோம், எல்லாம் பார்க்குறோம், முன்னிலை முன்னிலை முன்னிலைன்னு வரும்போது, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ஜெயிப்போம் அப்படின்னு, ம். ரொம்ப நார்மலா தான் இருந்தேன். சரி, என்ன ஆச்சு, எல்லா பக்கமே ஏடிஎம்கே வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது சில இடத்துல மட்டும் ஏடிஎம்கே முன்னிலை இருக்கும். அப்ப இப்ப நான் வந்து என்னையும் முன்னிலைன்னு வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அறியாமே ஒரு ஜெயிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு தாட் என்னைய மட்டும் இல்ல தமிழருக்கு ஆமா. எல்லாருக்குமே வந்துருச்சு. அதே மாதிரி மத்தியான நேரத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இது. ம். எனக்கு கரெக்டான எனக்கு எப்படி அனுபவம் எனக்கு தெரியும். பட் இந்த நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸோ எல்லாரும் சொல்றாங்க, தம்பி 3 மணிக்கு மேலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் யாரு ஜெயிப்பாங்க தோப்போம், நேச்சுரலா தெரிஞ்சிரும்னு. 3 மணிக்கு ஹோட்டலுக்கு வெளியே ஒரே சவுண்டு, ஜெயிச்சிட்டீங்க நான் ஓகே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ம், ம். 3 மணிக்கு மேலதான் நீங்க ஒரு 14,000 கிட்ட நான் லீடு வந்துட்டேன். அந்த 3 o'clockல இருந்தா ஓட்டிங் ஸ்டாப் பண்ணி அப்புறம் டிராஸ்டிக் டிராப் ஆனவனே ஃபைட் போயிட்டு இருந்தது. ஓ. ரொம்ப டஃப் ஃபைட். ஒரு 8,000 அப்புறம் வந்தாச்சு, 5,000 வந்துச்சு, திரும்பி 8,000 போச்சு, அப்புறம் 1,000 வந்துச்சு, அப்புறம் 100 வந்துச்சு, திடீர்னு 5,000 ஏறுச்சு. ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சரி, அப்படி இப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு மனநிலை வரும்போது என்னடா நடக்க போகுதுன்னு எல்லாருமே எனக்கு டென்ஷனா இது ஒரு மாதிரி வின்னோ லாஸோ நான் பார்த்துக்க ரெடியா இருந்தேன். பட் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்களை எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு மைண்டு போச்சு. ஸோ இவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்து இந்த களத்தில் இறங்குனது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் பல சூழ்ச்சிகள்லையும் இருக்கு, எல்லாருமே சொல்றாங்க, நானும் பார்த்தேன். அது என்ன நடக்குன்னு காலம் தான் பதில் சொல்லும். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.